நீங்க என்னைக்காவது உங்க வீட்ல வித்தியாசமான மிருகத்த பெட்டா வளர்க்கணும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் அந்த படத்துல ஹீரோயின் அவங்க வீட்ல ஒரு சிம்பன்சி குரங்க பெட்டா வளர்க்குறாங்க. அத தன்னோட ஃபேமிலில ஒருத்தனாவே மாத்திக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்ல பார்ட்டி பண்ணும்போது, அந்த சிம்பன்சி குரங்கு வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம நடந்த பரபரப்பான நொடிக்கு நொடி பதற வைக்கக்கூடிய படம் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு தி பிரைமேட். இது ஒரு செம்ம த்ரில்லர் படமா இருக்க போது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு டாக்டரு அவருடைய கிட்ட எடுத்துட்டு ஒரு கேஜுக்குள்ள போறாரு. போயிட்டு பென் நீ எங்க இருக்க? உனக்கு இன்னைக்கு நான் வலிக்காம ஊசி போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா அங்க இருக்கிற சிம்பன்சி குரங்குக்கு மருந்து போடுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா அந்த நேரம் அந்த சிம்பன்சி ரொம்பவே வெறியில உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அது தெரியாம இவர் பக்கத்துல போக அவரை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துல அவர் முகத்தை கிழிச்சு சாகடிச்சிருது. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க, தி பிரைமேட். இப்போ இந்த சம்பவம் நடந்து 36 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் லூசி இருக்கால, அவ ஏரோப்ளேன்ல அவளோட வீட்டுக்கு ஹவாயில இருக்கக்கூடிய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக கிளம்புறா. அங்க அவளோட ஃப்ரெண்டு கேட்டியுமே கூப்பிட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் கேட்டு அவளோட ஃப்ரெண்டான ஹேனாவையும் கூப்பிட்டுருக்கா. இவங்க 3 பேரும் சேர்ந்து சம்மருக்கு நம்ம லூசியோட வீட்டிலே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி இப்போது அங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேனா பொண்ணு வரும்போதே அங்கே 2 பசங்க ஹேனா கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்களும் ஹவாய்க்கு தான் போகிறோம், உங்கள் பாட்டிலாம் எங்களையும் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி அவங்களோட நம்பரை ஷேர் பண்ணிக்கிறானுங்க. ஹேனாவும் அதை வாங்கிட்டு இவங்க 3 பேரும் இப்போ சீட்டில் உட்காந்து பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஹவாய்க்கும் இறங்கிடுறாங்க. அங்கே நம்ம கேட்டோட பிரதர் நிக்கு இவங்க எல்லாரையுமே பிக்கப் பண்ணிட்டு இப்போது அவங்க லூசியோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கே நம்ம லூசியோட அப்பா ஒரு மீட்டிங்கில் இருக்காரு. அவருக்கு வாய் பேச முடியாது, அது மட்டும் இல்லாமல் காதும் கேட்காது. அப்படி இருந்துமே அவர் ஒரு மிகப்பெரிய ரைட்டராக இருக்காரு. அவரோட புக்கு இப்போது பப்ளிஷ் ஆக போகுது போல். ஸோ அதுக்காக என்ன மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை நடத்தலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் நம்ம லூசியும் போக அவளை பார்த்தோன்னே அவருக்கும் சந்தோஷமாயிடுது. ரொம்ப நாள் கழிச்சு தான் மகளை பார்த்த சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் கேட்டு ஹேனா அவங்களுமே இங்கே வந்துடுறாங்க. இப்போது நம்ம லூசிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஸோ அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ளே போகிறான். ஸோ அவளோட பேர் எரின்னு. அவளுக்கு ஒரே கோவம், தான் அக்கா என்னை விட்டுட்டு ரொம்ப நாள் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லி கோவத்திலேயே அவகிட்ட பேசாமலே உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம லூசியும் அங்கே ஒரு டேப் இருக்கும், அந்த டேப் எடுத்து அதில் நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். அது எதை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு ப்ளே ஆகும். அதில் சாரின்ற சவுண்டை அவள் கிளிக் பண்ணுறான், அதுவும் ப்ளே ஆகுது. இங்கே பாரு என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் இப்போ வந்துட்டேன்ல, இதுக்கப்புறமும் ஏன் இன்னும் கோவத்திலே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. அந்த நேரம் இவள் வளர்க்குற அந்த சிம்பன்சி குரங்கு, அதோட பேர் பென்னு. ஸோ அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும், குரங்குன்னு சொல்லக்கூடாதான். ஸோ பென்னும் அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்தோடனே நம்ம லூசியும் பென் நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டேப் எடுத்து அந்த பென்னு அதில் ஒரு மெசேஜை கிளிக் பண்ணுது. அதில் பென் மிஸ் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. அதுக்கு நம்மள மாதிரி யோசிக்கிற தருணம் இருக்குது. அது எல்லாத்தையுமே க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கு. இது நேரம் நம்ம லூசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வர அந்த பென்னை பார்த்தோன்னே நம்ம ஹேனாவுக்கு பயமாயிடுது. இது என்னது, இது இல்லாமல் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வா அது எதுவும் ஒன்றை பண்ணாது, கை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கையெல்லாம் கொடுக்க வைக்கிறா. இப்படியே அவங்க பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்போது அன்றைக்கி நைட் ஆகிடுதுங்க. ஸோ நைட் டைமில் நம்ம ஹேனா மட்டும் தூங்காமல் வெளியே வரா. வெளியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை பார்த்துட்டு ஆச்சரியத்தில் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி அப்படியே அங்கே உட்காந்து சில் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் அவளுக்கு பின்னாடியே அந்த பென் நிற்கும் பாருங்க. அவளுக்கு அவ்வளோதான் அப்பா அரண்டு போயிடுறா. ஏன் பென் இப்படி பயன்படுத்துற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படி நிற்கும் போது அந்த பென்னு இவளை அட்டாக் பண்ண வருது. இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கத்துறா. அந்த நேரம் ஒரு விசில் சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம லூசியோட அப்பா தான் அங்கே அந்த விசில் சவுண்டை வச்சு அந்த சிம்பன்சியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அதை கூப்பிட்டு போய் அதோட கேஜிலே அடைச்சி வச்சுட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது அப்போது கீழே ஒரு மங்கூஸ் செத்து கிடக்கும். அதை பார்த்தோன்னே அவரை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மங்கூஸை நம்ம பென்னு கடிச்சு சாப்பிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பென்னுக்குமே கையில் அடிபட்டிருக்கும். அதை பார்த்துட்டு சரி இந்த மங்கூஸை வச்சு நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து லாக் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க நம்ம லூசியும் லூசியோட சிஸ்டர் எரினுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே அவங்க அப்பா வராரு. அந்த மங்கூஸை டேபிளில் வச்சு இதுதான் இன்னைக்கு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கேட்குறாங்க இது என்னது, எதுக்காக அதை கவரில் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் இந்த மங்கூஸை நம்ம பென் கடிச்சிருக்கான். ஸோ இதை லேபில் கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இது மூலியமா அவனுக்கு எதாவது அஃபெக்ட் ஆகிற போகுது அப்படின்ற மாதிரி அவரு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு ஒர்க்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கூட ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது இவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹேனா பொண்ணு அதான் அவள் ஏரோப்ளைனில் 2 பசங்களை மீட் பண்ணியிருப்பாள். அவங்க 2 பேரையும் நம்ம பாட்டிக்கு ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காலை போட்டு நம்ம லூசி கிட்ட கொடுக்குறா. நீயே பேசு, அவங்க 2 பேரையுமே வர சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இவனுமே ஃபோன் பண்ணி அதை சொல்லிவிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறா. அந்த நேரம் கேட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. ஸோ அவளை கூப்பிட்டு போய் நம்ம லூசி படுக்க வச்சுட்டு வெளியே வரா. அந்த நேரம் நம்ம ஹேனாவும் நிக்கு பையனும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு லூசிக்கு வருத்தமாயிடுது. ஏன்னா லூசி நிக்க லவ் பண்ணியிருப்பா.
அப்படியே கட் பண்ணா இப்போ அந்த பென் இருக்கிற கேஜை காட்டுறாங்க. அங்க அந்த டாக்டர் வராரு. இந்த சீனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்த பிறகு அந்த சிம்பன்சி அவரை அட்டாக் பண்ணிடுது. அந்த கேஜை விட்டும் வெளியே வந்துருது போல. ஸோ இதே டைம் நைட் டைம் வேற. ஸோ அப்போ வந்து கேட்டு அவள் படுத்து தூங்கியிருந்தால ஃபீவரில். ஸோ இப்போ எந்திரிச்சு கீழே வரா தண்ணி குடிக்கிறதுக்காக. அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஏய் யார் இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டேபிளில் அந்த டெடி பேர் பொம்மை இருக்கும். அந்த டெடி பேர் பொம்மை தான் லூசி வந்து வாங்கிட்டு வந்திருப்பா. ஸோ இந்த பொம்மையை பார்த்தோன்னே ஹேனா தான் பயன்படுத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு அந்த பெண்ணு வந்து உட்காரும் பாருங்க. அதை பார்த்தோன்னே இவ அரண்டு போயிடுறா. ஏன்னா அதை பார்க்கறதுக்கு கொடூரமாக வேற அப்படியே முறைச்சிக்கு நிற்கிது. டக்குன்னு அது இவ பக்கத்தில் அப்படியே வேகமாக வெறியோட வர, இவ அங்கேருந்து அப்படியே பக்கத்து ரூமுக்கு போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு கத்துறா. லூசியை கூப்பிடுறா. லூசி இங்கே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பெண்ணு என்ன அட்டாக் பண்ண வருது, நீயே பாரு அப்படின்னு மாதிரி சொல்றா. இந்த நேரம் எரினுமே அங்கே வந்துட்டா. இப்போ நம்ம லூசி அந்த டோரை திறந்து உள்ள போறா பாருங்க. அங்க பெண்ணை காணோம். என்ன சொல்ற, இவன் அப்படிலாம் நடந்துக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி லூசி சொல்லிட்டு இருக்க. அப்போ கீழே இருந்து ஒரே சத்தம், அதாவது நம்ம ஹேனாவும் நிக்கும் கதற சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக பெண்ணு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த லூசியும் பெண்ணு கிட்ட போயிட்டு, பென் நான் தான் வந்திருக்கேன், நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே பெண்ணை வந்து காம் டவுன் பண்றான். அதே நேரம் பின்னாடி இருந்து அந்த நிக்கு பையன் அங்க ஒரு கயிறு இருக்கும். ஸோ அதை வச்சு இவனை கட்டி போட்டுடலான்னு சொல்லி அந்த கயிறு எடுக்கிறான். இதுவும் அதை பார்க்குது. அதை சமாளிக்கிற மாதிரி இவன் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எப்படியோ நம்ம ஹீரோயினை அந்த பெண்ணு கிட்ட பேசி அந்த கயிறுமே பெண்ணோட கழுத்தில் மாட்டி விட்டுறா. அந்த பெண்ணு வந்து இப்போ அவுந்து வராத மாதிரி. இந்த நேரம் இப்போ அந்த பெண்ணோட டாக்டர் இருப்பார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம உடனே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவகிட்ட ஃபோனுமே இல்லை. சரி யாராவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது கேட்டு மட்டும் அவளோட ஃபோன் வச்சிருக்கா. அவளோட ஃபோனை எடுத்து இப்போ அந்த டாக்டருக்கும் கால் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டாக்டரும் இங்கே தானே வந்திருக்காரு. ஸோ அவரோட ஃபோன் இங்கே தான் இருக்கும். அப்போ ரிங்டோனுமே இங்கே தான் அடிக்குது. என்ன நம்ம டாக்டருக்கு கால் பண்ணா இங்கே அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் ஷாக்கு. இந்த நேரம் நம்ம எரின்னு சும்மா இல்லாம அந்த பென்னு கிட்ட போயிட்டு, பென் ஏன் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி அவன் எப்பயும் போல செல்லமா கொஞ்சம் மாதிரி பக்கத்துல போறான். ஆனா இதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அந்த கயிறு அவுத்துட்டு அந்த பெண்ணு நம்ம எரினோட காலை பிடிச்சி கடிச்சு வச்சிருது, கொதறிடுதுன்னே சொல்லலாம். இதை பார்த்து இவங்க எரினையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ அதனால இவங்க அதுக்குள்ளே போயிட்டா சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. எரினோட கால்லேருந்து வேற நிறையவே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. துணி வச்சு ஃபர்ஸ்ட் கட்டு போட்டுடுறாங்க. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலோட கார்னர்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து யாராவது ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் நம்ம பெண்ணு மேலே ஏறி இந்த பக்கமாக வந்துடுறான். ஸோ இதை பார்த்து இவங்க அந்த ஸ்விம்மிங் பூலோட சென்டருக்கு போயிடுறாங்க. இந்த நேரம் இது அந்த கார்னரில் நிற்கும் போது நம்ம நிற்க சொல்கிறான், இதை நான் தள்ளி விட போகிறேன், தள்ளி விட்டோம் அப்படின்னா அதோட கதை முடிச்சிடும், நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம லூசி வேணாம் நீ போகாத, உனக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்காம நிற்கு பக்கத்தில் போய் அதை தள்ளி விடுறான். அதுவும் கீழே விழுந்துருது. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு கையை பிடிச்சி ஏறும் பாருங்க. அப்படியே அவனை இழுத்து போட்டுருது. ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னே புரியல. அப்புறம் பார்த்தா அந்த குரங்கு மட்டும் மேலே வருது. நம்ம நிக்கு கீழே விழுந்து செத்து போயிட்டான். இதை பார்த்தாலும் இவங்களால தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹேனா வேற கொதிக்கிறா கோவத்தில். அந்த குரங்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக நம்ம லூசி தான் அவளை தடுத்துடுறா. இப்போ நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணும், கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சைலண்டா உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இதான் கரெக்டான டைம், கேட்டு நீ எரின புடி, நான் போய் அங்க அந்த பெண்ணு பக்கத்தில் இருக்கிற அந்த லைஃப் போட் எடுத்துட்டு வந்துடுறேன், அது இருந்தால் தான் நம்ம எரினை அதில் படுக்க வச்சு சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் போகிறா. அப்படியே சைலண்ட்டாக அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து மேலே ஏறி நடந்து போய் அந்த லைஃப் போட்டையும் எடுத்து இவங்க கிட்ட தூக்கி போட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படியே கீழே வராமல் அங்கே பெண்ணு பக்கத்துலேயே ஃபோன் இருக்கும். ஸோ இந்த ஃபோனை எடுத்துட்டோம் அப்படின்னா 911க்கு கால் பண்ணி போலீஸை வர வச்சிடலான்னு சொல்லி பக்கத்தில் போகிறா. ஸோ பக்கத்தில் போகும்போது பெண்ணும் பார்த்துட்டு அப்படியே அவளை அட்டாக் பண்ண வரா பாருங்க. அப்போது இந்த சைடு இருந்து நம்ம ஹேனா பெண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா. பெண்ணு ஹேனாவை பிடிக்க போக இந்த நேரம் நம்ம லூசி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிடுறான். ஹேனாவும் இங்கே குதிச்சு தப்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும். இப்போ அந்த ஃபோனை யூஸ் பண்ணி யாருக்காவது கால் பண்ணலான்னு சொல்லி போக டச்சுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ரீசெண்டாக டயல் பண்ணதில் யாராவது கால் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்ட சொல்கிறான். கேட்டுமே அந்த ரெண்டு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோனை போட அந்த பசங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறானுங்க. இவங்க பேசுகிறது எதுவுமே அவனுங்க காதிலே வாங்கலை. ஸோ இவங்களால 911க்கும் கால் பண்ண முடியல. அந்த நேரம் கேட்டோட முடியை பிடிச்சி மேலே இருந்து அந்த பெண்ணு இழுக்கும் பாருங்க. முடி அப்படியே தலையிலேருந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். கேட்டும் தண்ணிக்குள்ளே விழுக. இப்போ இவங்க தண்ணிக்குள்ளே சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் கேட்டோட முடியை பிடிச்சிட்டு அங்கே போய் டெரராக நின்றுட்டு இருக்கும் அந்த பெண்ணு. இப்போ அந்த டேப் இருக்கும்ல, அந்த டேப் எடுத்துகிட்டு வந்து அதில் டெட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்போது நம்ம லூசியோட அப்பாவை காட்டுறாங்க. புக் சைனிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட புக்ஸை செல் பண்ணும்போது சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஈவெண்ட்டை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃபோனில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தா அதில் அவர் லேபுக்கு கொடுத்துருந்தார்ல அந்த மங்கூஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரேபிஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இவரால் நம்பவே முடியல. ஹவாயில் ரேபிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் அதை ரீடெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி விட்றாரு. சரி தான் பொண்ணு சேஃபாக இருக்கலான்னு சொல்லி கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நம்ம லூசி தான் எடுக்க முடியாத நிலமையில இருக்கால. இப்போ இவங்க எல்லாரும் அந்த ஸ்விம்மிங் பூல்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க. அப்போ கேட்டு எந்திரிச்சு பார்க்குறா, அந்த இடத்துல பெண்ணை காணோம். இப்போ நம்ம லூசி எழுப்பி, இங்கே பெண் இங்கே இல்லை, நம்ம 2 பேரும் எப்படியாவது வீட்டுக்குள்ளே போய் ஃபோன் எடுத்து யாருக்கா கால் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். எரினியும் ஹேனாவையும் அந்த பூல்லே விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே சைலண்ட்டாக நடந்து போகிறாங்க. டோரையும் திறந்து உள்ளே போயிடுறாங்க. அப்போ அவங்க உள்ள நடந்து போனதுல அங்க கீழே ரிமோட் இருக்கும் போல, அது தெரியாம காலால மிதிச்சு டிவி ஆன் பண்ணி விட்டுறா நம்ம லூசி. அந்த நேரம் டிவியில டோரா ஓடுதுங்க. இந்த சவுண்டை கேட்டு அந்த பெண்ணு கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பெண்ணுமே அந்த இடத்துக்கு வருது. வந்து அந்த டிவியை பார்த்துட்டு ரொம்ப நேரமா உட்காந்துருக்க. அப்படியே இந்த பக்கம் இவங்க கபோர்ட்ல கேட்டு தெரியாதனமா ஒரு திங்ஸை வந்து கீழே தட்டி விட்டுறான். அது கீழே வந்து அந்த சவுண்டு கேட்க பெண்ணும் இங்க வந்துருது. கபோர்டை வந்து விட்டு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்களும் வாயை மூடிட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்புறமா போயிட்டு டிவில சவுண்ட் வருதுன்னு சொல்லி டிவியவே உடைச்சு போட்டுருது அந்த பெண்ணு. இப்போ மறுபடியும் அந்த கபோர்டு கிட்டே வருதுங்க. இவங்க அந்த துணிக்கெல்லாம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணு கபோர்டை திறந்துட்டு அப்படியே துணி கிட்ட வந்து பார்க்கும் பாருங்க. இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. அதுவும் அங்க பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த நேரம் நம்ம லூசி வெளியே போய் இப்போ டக்குன்னு அங்க இருக்கிற போனை எடுத்துடலான்னு சொல்லி சார்ஜ் ஏறிட்டு இருக்கோம். அந்த போனை எடுக்கிறா. இப்போ பின்னாடி இருந்து லூசி பேட் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு இவ சுத்தி முத்தி பாக்குறா. அப்போதான் மேலே பார்த்தா அந்த பெண்ணு தான் அந்த டேப்ல உட்காந்து இந்த சவுண்டை கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே அது பாஞ்சு வரும் பாருங்க. நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு அவங்கள போட்டு குத்த ஆரம்பிச்சிருது. இதை பார்த்தா நம்ம கேட்டு அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு அந்த ரூமுக்கு வெளியே போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம பெண்ணால இப்போ வெளியே வர முடியல. அப்பாடா தப்புச்சணும் அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு நினைக்கிறா. ஆனா அந்த நேரம் பெண்ணு அந்த டோரோட லாக்கை திறக்க போகுது. அதால நம்மள மாதிரி யோசிக்க முடியல. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த லாக்கை திறக்க போக இவன் அந்த லாக்கை திறக்க முடியாத மாதிரி அப்படியே பிடிச்சி நிற்கிறா. அப்போ பெண்ணு கொஞ்சம் தூரம் அந்த டிவி இருக்கும்ல அது பக்கத்தில் போய் நிற்குது. இப்போ நம்ம லூசி யோசிக்கிறா எதுக்காக இது இப்படி பண்ணுதுன்னு. அப்போ சீக்கிரமா கேட் அப்படின்ற மாதிரி கத்துறா. பார்த்தா அந்த பெண்ணு ஓடி வந்து அந்த டோரை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுது. 2 பேரும் அலறிக்கிட்டு கீழே இருக்கிற ஸ்விம்மிங் பூலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போக அவளோட காலை பிடிச்சி அந்த பெண்ணு இழுத்து போட்டு அவளோட மண்டையை கல்லாலே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு. இவ அலற சத்தத்தை கேட்டு லூசி அதை பார்க்க போக லூசி அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பெண்ணு நம்ம லூசியை நோக்கி ஓடி வருது. நம்ம லூசியும் ஓடி போக அவளை பிடிச்சி இப்போ அவளையும் கடிக்க போகுது. அந்த நேரம் பின்னாடி இருந்து ஹேனா அந்த கயிறை அந்த பெண்ணோட கழுத்துல போட்டு இறுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை கடிக்க முடியாத மாதிரி. இப்போ பெண்ணு சரி கோவத்துல ஹேனாவை நோக்கி வர ஹேனாவும் லூசியும் இப்போ தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு அந்த கயிறை வச்சு அதை வந்து இறுக்கி இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழ வைக்க பாக்குறாங்க. ஆனா அதுவும் வராத மாதிரியே ரொம்ப இறுக்கிட்டு இருக்கு. இவங்களும் அந்த கழுத்தை போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதை விழுக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனா அந்த நேரம் அந்த கயிறை அது பிச்சு போட்டுருது. இவ்வளோ ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இப்போது அதுக்குள்ளேயே சேஃபாக இருக்காங்க. இந்த நேரம் நம்ம லூசியோட அப்பா அவருக்கு ஒரே கவலையாக இருக்குது. என்ன ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு மெசேஜும் பண்ணி பார்க்குறாரு. அப்பயுமே வந்து எந்த ஒரு தகவலுமே தெரியல. அவர் இருக்கிற மீட்டிங்கை விட்டும் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம லூசியோட வீட்டை காட்டுறாங்க. எங்க இந்த 2 பசங்க எதுக்கு வரானுங்க, வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இவனுங்க வீட்டுக்குள்ளே வரானுங்க. வந்துட்டு எங்கே இருக்கீங்க, நான் உங்களுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஒன்றுமே புரியல. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லையே, யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக போய் தேடுறாங்க. இந்த பையன் மேல் ஃப்ளோரில் போய் தேடிட்டு இருக்கான். அங்கே ஒரு ரூம்குள்ளேயும் போயிடுறான். போனால் அங்கே பெட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லாவே டெக்கரேஷனில் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ளே நல்லா இருக்கே பெட்டு அப்படின்னு சொல்லி படுத்து பார்க்குறான். பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்க அதில் இவங்க அந்த ஜிம்பன்சியை பெட்டாக வச்சு வளர்க்குற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிறான். என்னது இதெல்லாமா பெட்டை வச்சு வளர்ப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் முன்னாடி அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அந்த ஜிம்பன்சி வந்து நிற்கும் பாருங்க. இவன் அவ்வளோதான் அள்ளு விட்டுருது இவனுக்கு. சிம்பன்சி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ எதுவும் என்ன பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருக்கிற அந்த சாவியை டிங்குன்னு ஆட்டி, இங்கே பாரு நல்லா இருக்குல்ல, இதை தூக்கி போட்டு நீ அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை. இவனும் இஷ்டத்துக்கு வாயில் வந்தது எல்லாமே பேசிகிட்டு இருக்க. நீ நீ எதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவேன்னு சொல்லி அவன் வாயை பிடிச்சி இவர்கிட்ட கிழிச்சு வெளியே எடுத்துருது. அந்த இடத்துல அவன் கதற அவன் சவுண்டு அவனோட ஃப்ரெண்டுக்கே கேட்குது. அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல அதுக்கு மேலேயே நின்றுட்டு இருக்கான். ஸோ அவன் எட்டி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவில் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துடுறான். பார்த்துட்டு என்ன இவங்க இங்கே தான் இருக்கீங்களா, நாங்கள் அங்கே தேடிட்டு இருக்கோமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த விஷயத்த லூசி பார்த்துட்டு நீ அங்கே நிற்காத, அது உன்னை கொன்றும் அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனால் இவனுக்கு அது தெரியாது. பின்னாடியே அந்த சிம்பான்சியும் வந்து நிற்கிது. அவ்வளோதான். அவனும் அதை பார்த்துட்டு அலறிட்டு பின்னாடி போக பார்க்குறான். ஆனால் அது அவனை விடலை, பிடிச்சி அவனையும் அடிக்க ஆரம்பிக்குது. இதுதான் சரியான டைமு, நம்ம தப்பிச்சிடணும்னு
சொல்லிட்டு ஹேனா பொண்ணு இவங்க 2 பேரையுமே ஸ்விம்மிங் பூல்லே விட்டுட்டு ஓடி இந்த பக்கமா வந்துடுறா. இவங்க 2 பேரும் அந்த கார்ல தானே வந்திருப்பானுங்க. ஸோ அவனுங்களோட கார் சாவிய எடுத்துட்டு வெளிய வந்து ஒரு கார்ல போய் உட்காந்துடுறா. உட்காந்துட்டு அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாரி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்போ கார் சாவிய போட்டு அத ஆன் பண்ணும்போது தான் அவளுக்கே ஒரு ஷாக்கு. அந்த காரோட சாவி அது கிடையாது. அது இந்த காரோட சாவி கிடையாது. பக்கத்துல இருக்க காரோட சாவி. சரி நம்ம கிளம்பி இறங்கி அந்த காருக்கு போயிடலாம்னு சொல்லி டோர திறக்க, அந்த நேரத்துக்கு பென்னு அந்த இடத்துக்கு வந்துடுது. அவ்வளோதான் இவளுக்கு உசுரே போயிடுது. டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கா. இவ வர வழியில ஃபோனையுமே எடுத்திருப்பா. ஸோ அந்த ஃபோனில் 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன கொல்ல பார்க்குது, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு கத்துறா. அதுக்கு அவங்க நீ மொதல் அட்ரஸை சொல்லுமா, என்ன அட்ரஸ், யார் உன்னை கொல்ல பார்க்குறா அப்படின்னு மாதிரிலாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துலலாம் என்னால் இவ்வளோ பதிலாம் சொல்ல முடியாது, அட்ரஸ் எனக்கு தெரியாது, நீங்களே ட்ராக் பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த சிம்பன்சி அது கையில் சாவியை காட்டும் பாருங்க. இந்த காரோட சாவி அதுக்கிட்ட இருக்கு. அது லாக்கை திறந்து விடுது. இந்த காரோட டோரும் அப்படியே திறக்குதுங்க. ஸோ இவளும் உள்ள இருக்கிற பட்டனை வச்சு லாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த சிம்பன்சியால உள்ள வர முடியல. அது அப்படியே பின்னாடி போகுது பாருங்க. ஸோ இவளுக்கு ரிலீஃப் ஆயிடுது. அப்பா இது இங்கேருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறா. ஆனால் பின்னாடி டிக்கியை திறந்துட்டு உள்ள வரும் பாருங்க. அவ்வளோதான் அவள் கதையும் முடிஞ்சிருது. இந்த நேரம் நம்ம லூசி அவளோட சிஸ்டரை மட்டும் அந்த ஸ்விம்மிங் பூல்லே விட்டுட்டு இவன் மேலே ஏறி வரா. வரும்போது அந்த கண்ணாடி துண்டில் அவள் கால் பட்டு அதில் அவள் கத்திடுறான். அந்த சத்தம் கேட்டு பெண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்து இவன் மூஞ்சி பக்கத்தில் வந்து அப்படியே கத்தும் பாருங்க. அவளுக்கு அவ்வளோதான் அரண்டு போயிடுது. அந்த நேரம் வேற ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு அங்கேருந்து மேலே தாவி போயிட்டு இருக்கு. இவளுக்கு என்னன்னு புரியல. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க நம்ம லூசியோட அப்பா இருக்கார்ல, அவர் கார் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காரு. உள்ளே வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்றதே தெரியல. அங்கே இருக்கிற பீஸாவை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் அந்த பெண்ணு பின்னாடி இருந்து அதை பார்த்துட்டு இருக்கு. இப்போது உள்ளே வந்த லூசி அவங்க அப்பா வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா இங்கே இருக்காதீங்க போங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு காது கேட்காதுல. ஸோ அதனால அவருக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இதை பார்த்த இந்த சிம்பன்சி நம்ம ஹீரோயினை அந்த ரூம்குள்ளே போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினாலையும் எதுவும் பண்ண முடியல, கத்துறாங்க. அந்த நேரம் அவங்க ஒரு வெறியில் அதோட பல்ல பிடிச்சி உடச்சி விட்டுறாங்க. அப்படியே அது கத்த அவங்க அந்த பெட்டுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. அதுவுமே பெட்டுக்கு அடியில் வர பார்க்குது. அந்த நேரம் பெண்ணுக்கு பின்னாடி இருந்து எரின் வந்து அதை தாக்கிடுறா. அதை பார்த்த பெண்ணு நீ என்னையே தாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எரினை நோக்கி ஓடிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே லூசி அவளை காப்பாற்ற போகணும்னு சொல்லி போக, அந்த நேரம் எரினோட உடம்பு போட்டு கீறிக்கிட்டு இருக்கு. இவளும் போயிட்டு அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கமா வந்துடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் அவங்க அப்பா வந்து மேலே இருக்கிற ரூமை திறந்து பார்க்குறாரு. அங்கே அந்த ஒரு பையன் வந்திருப்பான்ல, அவன் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சு போச்சு இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இவங்க 2 பேரும் பதட்டத்தில் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம லூசி எரினை பார்த்து நீ ஓடிடு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்துறா. அந்த நேரம் பெண்ணும் இவளை நோக்கி ஓடி வர அந்த பெண்ணை பிடிச்சி அவள் தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி பாட்டில் எடுத்து அதோட மண்டையிலே தூக்கி எறிகிறா. அந்த பெண்ணும் சரி கோவத்தில் நம்ம லூசி பக்கத்தில் வந்துட்டு லூசியோட பல்ல பிடிச்சி என் பல்லையை நீ உடைக்கிறியா, அவள் வாயவே நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைக்க ட்ரை பண்ணுது. அந்த நேரம் ஒரு விசில் சத்தம் கேட்கும் பாருங்க. யாருன்னு இது திரும்பி பார்க்க அங்கே நம்ம லூசியோட அப்பா வந்து நிற்பார். இதுக்கு அவ்வளோதான் வெறி ஆயிடுது. அப்படியே அவங்க அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ நம்ம லூசியால் இதை பொறுத்துக்க முடியல. அவரை விட்டு தள்ளி போன்னு சொல்லி அது பக்கத்தில் ஒரு கோடாலி இருக்கும், அதை வச்சு அது பெண்ணை வந்து அப்படியே அடிக்கிறா. அப்போது அது ஒரே அடி தான் நம்ம ஹீரோயினை கீழே விழுந்துடுறா. இந்த நேரம் அவங்க அப்பா அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனாலுமே அது அவரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்தில் உடஞ்சி போன கிளாஸ் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அதை மேலே குத்தலான்னு சொல்லி ரெடியாக இருக்க அந்த சிம்பன்சி குரங்குமே இவர் அப்படியே கையை வச்சு குத்தலான்னு வரும்போது கரெக்டாக அதோட நெஞ்சில் அந்த பாட்டிலை இறக்கி ரத்தம் வர அளவுக்கு அதை குத்திடுறாரு. அதுவும் அந்த இடத்துலையே மயங்கி கீழே விழுந்துருது. இதோட இது கதை முடிஞ்சுட்டு இவங்க 3 பேருமே ஒரு ரிலீஃப்ல கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம பெண் எந்திரிப்பான் பாருங்க. இந்த விஷயத்த நம்ம லூசி மட்டும் பார்த்துருவா. பார்த்துட்டு இவங்க 2 பேருமே தள்ளி விட இது நம்ம லூசியை நோக்கி ஓடி வரும். அப்படியே இவங்க 2 பேருமே அந்த கண்ணாடி உடைச்சிட்டு கீழே விழுகிறாங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோயினும் செத்துருவாளா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினோட அப்பா அவளோட கையை பிடிச்சிடுறாரு. அந்த குரங்கு மட்டும் கீழே விழுந்து செத்து போயிடுது. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி மேலே தூக்கிடுறாங்க. 3 பேருமே சேஃப் ஆயிட்டாங்க. அந்த குரங்குமே செத்துடுது. இப்போ ஒரு வழியா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு போலீஸுமே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்டு நம்ம எரினியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ்லையும் ஏற்றிடுறாங்க. இந்த நேரம் தான் நம்ம லூசிக்கு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா லூசி டேட் அப்படின்னு சொல்லி இவளும் திரும்பி பயத்தோட பார்த்தா அந்த போலீஸ்காரங்க தான் அந்த டேப் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவன் ஏன்டா நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த இடத்துல இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.